அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காதல்னா எதிர்ப்பு தெரிவிப்பவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் சினிமாவில் பார்த்தோம்னா பல படங்களில் நடித்து காதல் திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கையில் பலர் இன்றும் வாழ்ந்து வராங்க. அந்த வகையில் காதல் திருமணத்தை எதிர்த்த காலத்தில் முதலாக தமிழ் சினிமாவில் காதலித்து திருமணம் செய்து கொண்டவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் எத்தனை காதல் ஜோடிகள் இணைஞ்சிருக்காங்க என்பதை பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரையுலகில் பார்த்தோம்னா ஒன்றாக இணைந்து நடிக்கும் நடிகர்களும் காதலித்து திருமணம் செய்து கொள்வதை சகஜம்னு பார்க்கலாம். ஆனால் நடிகர் அஜித், நடிகை ஷாலினி இணைந்து நடிக்கும் பொழுது இருவரிடையே காதல் மலர்ந்து திருமணம் செய்து கொண்டாங்க. அதுபோல தான் நடிகர் சூர்யா, ஜோதிகா இருவருமே இணைந்து நடித்த படத்தில் ஏற்பட்ட காதல் திருமணத்தில் முடிஞ்சிச்சு. இதே போல் பல நட்சத்திரங்களும் திரையுலகில் காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் முதல்ல காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜோடி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர்களுக்கு எல்லாமே முதல்ல தமிழ் சினிமாவில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நடிகர் யாருன்னு தெரியுமா? வேறு யாரும் இல்லைங்க, நம்முடைய பியு சின்னப்பாவும் சகுந்தலா தான். தமிழ் சினிமாவில் நடிகராக மட்டும் இல்லாமல் பாடகர், தயாரிப்பாளராக இருந்தவர் தான் பியு சின்னப்பா. இவர் பார்த்தோம்னா நடித்த பிருத்விராஜ் என்ற படத்தின் மூலமே அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்த சகுந்தலாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்களாம். ஒன்றாக நடித்த போது இருவருமே காதலித்திருக்காங்க. பின்னர் தான் திருமணம் செய்து கொண்டு இந்த காதல் தம்பதிக்கு ராஜ் பகத்தூரில் ஒரு மகனும் இருக்காங்களாம். இருவருமே தான் தமிழ் சினிமாவில் முதல்ல காதலித்து திருமணம் செய்து கொண்ட நடிகைன்னு சொல்லலாம். அவளை பார்த்தோம்னா ரீல் ஜோடியாக நடித்த பல பிரபலங்களும் நிஜ வாழ்க்கையில் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தோம்னா 2009ஆம் ஆண்டு ஸ்னேகா பிரசன்னா அச்சமுண்டு என்ற படத்தில் இணைந்து நடிச்சிருந்தாங்க. அதன் பின்பு தான் காதலிக்க தொடங்கிய இருவருமே 2012ஆம் ஆண்டு தான் திருமணம் செய்து கொண்டாங்க. தற்போது பார்த்தோம்னா ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இவங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா சூர்யா மற்றும் ஜோதிகா ஒன்றாக இணைந்து பல படங்களை நடிச்சிருந்தாங்க. இருவருமே ஒன்றாக இணைந்து நடிக்க காக்கா, சில்லுனூர் காதல் ஆகிய படங்கள் மிகுந்த வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லலாம். பின்புதான் காதலில் விழுந்து இருவருமே 2006ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்களாம். அஜித்தும் ஷாலினியும் முறையாக அமர்கலம் படத்தின் மூலம் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் நடித்து முடித்தவுடனே அஜித் தனது காதலை ஷாலினியிடம் வெளிப்படுத்தியிருக்காங்க. பின்பு இருவருமே 2000 திருமணம் செய்து கொண்டாங்களாம். அஜித் திரைப்படங்களை நடிப்பதில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலுமே குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதை முக்கியமாக வச்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆர்யா, சாய்ஷா இணைந்து 2019ஆம் ஆண்டு தான் வெளியான கஜினிகாந்த் படத்தில் நடித்திருந்தாங்க. பின்பு காதலில் விழுந்து இருவருமே இருவிட்டா சம்மதத்தோட திருமணம் செய்து கொண்டாங்க. முடிந்த பிறகு டெடி படத்தில் நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சுந்தசி இயக்கத்தில் வெளியான முறை மாமன் படத்தில் குஷ்பு நடிச்சிருந்தாங்களா. இந்த படத்தின் மூலமே குஷ்பு மீது காதல் கொண்டு சுந்தசியும் அவரிடம் கூறியிருக்காங்க. பின்பு 2000 தான் இருவருமே திருமணம் செய்து கொண்டாங்களாம். அடுத்ததாக பார்த்தோம்னா அட்லி, பிரியா இருவருமே 10 வருடமாக நண்பர்களாக இருந்து பின்பு தான் 2014ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்களாம். அடிக்கடி இன்ஸ்டாகிராம் அட்லியுடன் இருக்கும் கியூட் புகைப்படங்களை பிரியா பகிர்வாங்க. திருமணம் என பல ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த பின்னும் விவாகரத்து செய்த தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம். அரவிந்த் சுவாமிக்கும் காயத்ரி ராமமூர்த்திக்கும் 1994 காதல் திருமணம் நடந்திருக்குது. இருவருமே 2010 வரை இணைந்திருந்தாங்க. பின்னர் 2010 பிரிஞ்சிருக்காங்களாம். 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தங்கள் திருமண வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்காங்க. பிறகு குழந்தை பொறுப்பை அரவிந்த் சாமி ஏற்றுக்கொண்டிருக்காரு. 2012ஆம் ஆண்டில் அரவிந்த் சாமி பார்த்தோன்னா அபர்ணா முகர்ஜியை மணந்திருக்காங்களாம். பிரகாஷ் ராஜ் லலிதா குமாரியை 1994 திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. இருவருமே 2009 கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சாங்களாம். பின்னர் தான் ராஜ் 2010 நடன இயக்குனரான போனி வர்மாவை திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. தனுஷ் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை 6 மாத காதலுக்கு பிறகுதான் நவம்பர் 18, 2004 திருமணம் செய்து கொண்டிருக்காங்க.
18 வருட திருமண வாழ்க்கையில் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக இருவருமே 2022 பிரிஞ்சுக்கிட்டாங்க. இயக்குனரும் நடிகருமான பிரபுதேவாவும் ராம்நாத் இருவருமே காதல் திருமணத்தை 1995 செய்து கொண்டாங்களாம். இஸ்லாமிய பெண்ணாக ராம்நாத் இருந்ததால பிரபுதேவை மணக்க தனது பெயரினையே லதான்னு மாற்றி கொண்டாங்களாம். 2011 இருவருமே சில காரணங்களாக விவாகரத்து செய்து பிரிந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா சரத்குமாருடைய முதல் மனைவி சாயாதேவி. இவருடைய முதல் திருமணம் பார்த்தோம்னா 1984 நடந்துச்சு. 2000ஆம் ஆண்டு சாயாதேவியை சரத்குமார் விவாகரத்து செய்து பின்னர் நடிகையான ராதிகாவை 2001 திருமணம் செய்து கொண்டாங்களாம். இயக்குனரான ஒளிப்பதிவாளரும் சுரேஷ் சுந்தரமோனுக்கு ரேவதிக்கும் 1986 திருமணம் நடந்திருக்குது. இருவருமே 2013 கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்திருக்காங்க. தற்போது பார்த்தோன்னா இருவருமே தனிமையில தான் வாழ்ந்து வராங்களாம். அடுத்ததாக பார்த்தோம்னா பார்த்திபனுக்கும் சீதாவுக்கும் 1991 திருமணம் நடந்திருக்குது. நீண்ட நாள் காதலுக்கு பிறகுதான் நட்சத்திர திருமண ஜோடியாக இணைஞ்சிருக்காங்க. ஆனாலுமே 2002 இருவருமே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்காங்களாம். விவாகரத்துக்கு பிறகுதான் பார்த்திபன் சீதா வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை. சமீபத்தில் இருவருக்குமே மகளுக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்காங்க. அமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் சைந்தவி 2 பேருமே காதலித்து தான் திருமணம் செஞ்சுருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடிகரும் இசையமைப்பாளராக வலம் வந்து கொண்டிருக்க ஜிவி பிரகாஷ் தன்னுடன் படித்த சைந்தவி என்பவரை 2013 காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்களாம். இவர்களுக்குமே ஒரு குழந்தை இருக்குது. 11 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷ் குமார் சைந்தவி இருவருமே விவாகரத்து பெற்றுள்ளதாக 2024 அறிவிச்சிருக்காங்க. அவசியமான காதல் ஜோடி தற்போது நடுக்கடலில் திருமணம் மாற்றி கொண்டாங்களாம். அது என்னன்னு பார்க்கலாம். ஆழ்கடலை மோதிரம் மாற்றி திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி தான் கடல் பாதுகாப்பு, கடல் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இம்மாதிரியான திருமணம் செய்து கொண்டதாக பதிவிட்டிருக்காங்களாம். ஃப்ரீட் ஆஃப் தீபிகா தான் அந்த காதல் ஜோடி. கடந்த ஆண்டு காதல் தினத்தில் தான் காதலர்களாக மாறியிருக்காங்க. தற்போது திருமணம் செய்து கொண்டிருக்காங்களாம். வித்தியாசமாக காதலை ப்ரொபோஸ் செய்ய வேணும் என்பதற்காக ஆழ்கடலை ப்ரொபோஸ் செய்திருக்காங்களாம். கடல் பதிவிட்டிருக்காங்கன்னா கடல்வாழ் உயிரினங்களுடைய குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்காகத்தான் இப்படி செய்ததாகவும் பதிவிட்டிருக்காங்க. என் காதலி தீபிகா ஒரு நீச்சல் வீராங்கனை என்பதாலும் அவருடைய விருப்பப்படி தான் நாங்கள் ஆழ்கடலை திருமணம் செய்து கொள்ள விரும்பியதாகவும் வித்தியாசமாக திருமணம் நடக்கணும் என்பதற்காக இதை தேர்ந்தெடுத்ததாகவும் பதிவிட்டிருக்காங்க. மக்கள் மத்தியில் பிரபலனே சொல்லலாம். தொடர்கள் என்ன சன் டிவி, விஜய் டிவிக்கு தான் போட்டின்னே சொல்லலாம். பல தொடர்கள் வெளியாகி வரும் நிலையில் மக்கள் மனம் கவர்ந்த சீரியலில் ஒரு நடிகருக்கு தற்போது திருமணம் ஆக போதான். அதுவும் காதல் திருமணமா, அது என்னன்னு பார்க்கலாம். அப்படி சமீப காலமாக டிஆர்பி ரேட்டிங்கில் தொடர்ந்து முன்னிலையில் வகித்து வருது விஜய் டிவி தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சியில் சிறடிக்க ஆசை தொடர் மிகவுமே பிரபலமாகி வருது. இந்த தொடரில் நடிக்கும் கதாபாத்திரங்களும் மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டு வருது. இந்த தொடரில் நடிகராக நடித்திருக்கும் முத்து என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில் பரிச்சயமானவர் தான் நடிகர் வெற்றி வசந்த். இவருக்கு இதுதான் முதல் சீரியல்னே சொல்லலாம். இதில் தனக்கென அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ள முத்து கதாபாத்திரத்தில் மக்கள் கொண்டாடி வராங்க. தற்போது திருமணம் செய்து இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்குது. அது யாருன்னா ராஜாராணி 2வது தனது நடிப்பில் கவனம் ஈர்த்த வைஷ்ணவிய சுந்தர் தான். அந்த தொடரில் கேரக்டர் ரோலில் நடித்து கொண்டிருந்த வைஷ்ணவிய பொன்னி தொடரின் மூலம் நாயகியாக அறிமுகமாகி இருக்காங்களாம். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பெரிய ரசிகர் பட்டாளம் கொண்டுள்ள வைஷ்ணவி தான் வெற்றி வசந்த் கரண் பிடிக்க இருக்கிறாராம். தான் இருவருமே தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் திருமணம் செய்தியை குறித்து உறுதி செய்திருக்காங்க. இரு வீட்டு பெரியவர்களும் முன்னிலையில் தான் இந்த வாரம் திருமண நிச்சயதார்த்த நிகழ்வு சிம்பிளாக நடைபெற்றிருக்குது. தொடர்ந்து திருமணம் பிரம்மாண்டமாக நடக்க முடிவு செய்திருக்காங்க. 24ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடிகளை பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ், ஆண்டனி தட்டில். அடுத்ததாக வரலட்சுமி நிக்கோலாய், ஐஸ்வர்யா உமாபதி, மியா பாண்டியன், லேவல் தவான் மற்றும் சித்தார்த் அதிதா ராவ் ஹெத்தாரி, மேகா ஆகாஷ், சாய் விஷ்ணு போன்றவர்கள் காதலித்து கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. சைதன்யா, சோபிதா துலிபாலா, அது மட்டும் இல்லாமல் ராகுல் பிரீத் சிங், ஜாக்கி பக்னாலி ஆகியோர் காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.